பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி பைபிள்லேருந்து ஒரு முக்கியமான ஆளை பற்றி பார்க்க போகிறோம். முக்கியமான ஆள்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஃபேமஸான ஆள் கிடையாது. தாவீதோ, ஆபிரகாமோ, எலியாவோன்ற மாதிரி ஃபேமஸான நேம் கிடையாது. ஏன் நிறைய பேருக்கு அவங்க பேர் கூட தெரியாமல் இருக்கலாம். அவங்க பேர் லேயாள். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. லேயாள் யாக்கோபுடைய மனைவி. லேயாளை பற்றி சொல்லணும்னா எல்லாருக்கும் லேயாள் ஒரு ஃபேவரட்டான ஆள் கிடையாதுங்க. அந்த காலத்துலலாம் அழகை பேஸ் பண்ணி மட்டும்தான் ஒரு பொண்ணை ஜட்ஜ் பண்ணுவாங்க. லேயாளை பொறுத்த வரைக்கும் பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, பலவீனமான கண்களுடையவன் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அவங்கள பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அங்கே ஒரு பலவீனமான பாண்டமாக தான் இருந்தாங்க. அவங்க லேபானோட வீட்டில் லேபானோட முதல் பொண்ணாக இருந்தாங்க. யாக்கோபு அவங்க வீட்டை வேலை செய்யும்போது அவர் விரும்பினது லேயாளோட தங்கச்சி ராக்கேலை. ஆனால் அவங்க அப்பா அவருடைய முதல் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவார். அவர் காலையில் தான் தெரியும் அவருக்கு நான் கல்யாணம் பண்ணது லேயாளுன்னு சொல்லிட்டு. லேயாளோட கணவன் யாக்கோபாக இருந்தாலும் யாக்கோபன் மனசில் இடம் பிடிச்சது ராக்கேல் மட்டும்தான். லேயாளை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். யாருக்கும் பிடிக்காத ஆளாக இருக்கலாம். என் கெட்டின கணவனுக்கு கூட அவங்கள பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, லேயாளின் மூலியமாக தான் தாவீதின் சந்ததி உருவாயிடுச்சு. தாவீதின் சந்ததி மூலியமாக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே வந்தார். அந்த ஊர் மக்கள் ஒதுக்கி இருக்கலாம், வீட்டிலேயே அவனுக்கு மரியாதை இல்லாமல் இருந்திருக்கலாம், கட்டின கணவனை அவளை அனுமதிச்சிருக்கலாம். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அழகு இருந்தால், திறமை இருந்தால், டேலண்ட் இருந்தால், கையில் பணம் இருந்தால் நீங்கள் ஃபேவரட்டான ஆளாக இருப்பீங்க. ஆனால் இது எதுவும் இல்லாமல் போனாலும் சரி, உங்களை தாயின் கருவில் தெரிந்து கொண்டவர் உங்களை பேர் சொல்லி அழைத்தவருக்கு நீங்கள் எப்பவுமே ஃபேவரட்டு தான். இந்த உலகம் லேயாளை ஒதுக்குனது போல் உங்களை ஒதுக்கியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்கள் மேலே வச்சுருக்க திட்டம் பெருசு. கர்த்தர் உங்களை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும்.